சிறப்புமிக்க இந்த சிவராத்திரி தினத்தில் அங்கே வழிபட்ட சிவஸ்தலங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொலியை கோவில் நகரம்னு அழைக்கப்படுற கும்பகோணம்லேருந்து தொடங்குகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கோயில் நாகேஸ்வரன் கோயில். கோவில் நகரமான கும்பகோணத்தில் நிறைய கோவில்கள் இருந்தாலும் இந்த சிவராத்திரி சிறப்பு காணொலியில் இந்த கோயிலில் ஏன் தொடங்குறோங்கிறதுக்கான விடை பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆலயத்தோட கட்டமைப்பு கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்திலே கட்டப்பட்டது. இது சோழர் கால கட்டடக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது. அதற்கு பிறகு இந்த ஆலயம் பல முறை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இன்று நமது வியந்து பார்க்கும் இந்த உயரமான கோபுரங்கள் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் இருக்குது. இந்த கோபுரங்கள் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. கோவிலோட கோபுரத்தை தாண்டி வந்த உடனே இடது பக்கம் சிங்கமுக தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்திலே மகான் ஸ்ரீ ராமசுவாமிகளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த கோயில் நாகர்களோட தலைவரான ஆதிசேஷன், நரகாசுரன் மற்றும் சூரியனால் வழிபட்ட ஸ்தலமாகும். மேலும் திருநாவுக்கரசால பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. இந்த கோயிலில் இருக்கிற அம்பாலான பிரகன் நாயகிக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்கு. வெளிப்பிரகாரத்தை தாண்டி உள்ள வந்தா நடராஜர் சன்னதி இருக்கு. இந்த மண்டபத்தோட சிறப்பு இதோட சைடில் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மண்டபம் ஒரு ரதம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இரு புறங்களிலும் 8 அடி உயரம் கொண்ட இந்த கல் சக்கரம், 4 யானைகள், 2 குதிரைகள் சேர்ந்து இதற்கு ஒரு தேர் போல வடிவம் தருது. இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது, இந்த சக்கரத்தில் 12 ராசியில் குறிக்கிற வகையிலான சிற்பம் இருக்குது. இதே மாதிரி தேர் சக்கரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் பார்த்துருக்கலாம். இந்த நடராஜர் மண்டபத்தை ஆனந்த தாண்டவ நடராஜ சபைன்னு அழைக்கிறாங்க. அதுலேயும் உள்ள மேற்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வேலைப்பாடுகள் அவ்வளோ நுட்பமாக இருக்குது. நடராஜர் சபைக்கு பக்கத்தில் கொடிமரம் அண்ட் அங்கே இருந்து கருவறைக்கு போகிற வழி இருக்குது. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால் பிரகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு பிரளய கால ருத்ரர் இருக்கார். பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த பிறகு அமிர்தகுடம் சொல்லப்படுற கும்ப கலசம் வந்த இடம் தான் இந்த கும்பகோணம். கலசத்தில் இருந்த வில்வ இலை விழுந்த இடத்தை வில்வ வனம்னு பேர் வந்துச்சு. அங்கே ஒரு சிவகுரியும் தோன்றி அது நாகேசன் அழைக்கப்படுது. இங்கே இருக்கிற மூலவர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. உயரமான ஆவுடையார் மீது சிறியதாக காட்சி தருகிறார். நமக்கு முன்னாடி இந்த ஸ்தல விருட்சமான வில்வ மரம் இருக்குது. மேலும் இந்த கோவிலோட ஐதீகம் என்னென்னா, நாகராஜன் ஆகிய வாசுகி பாம்பும் மற்ற சில பாம்புகளும் சிவராத்திரியின் முதல் கால பூஜையில் இந்த கோயில், அதாவது கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயிலையும், 2வது கால பூஜை திருநாகேஸ்வரத்திலையும், 3ஆம் கால பூஜை திருப்பாம்புரத்திலையும், 4ஆம் கால பூஜை நாகூர்லையும் வழிபட்டு பலனடைந்ததாக ஸ்தல புராணங்களில் சொல்லப்படுது. வருடத்தில் சித்திரை மாதத்தில் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய பூஜை, அதாவது சூரிய கதிர்கள் மூலவர் மேலே விழுகிற மாதிரி இந்த கோயில் அமைந்திருக்கு. அந்த வில்வ மரத்தை கடந்து வந்தால் இங்கே துர்க்கையம்மனோட சன்னதியும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சுவர்களில் இந்த கல்வெட்டுகளில் வரலாற்று குறிப்புகளை பார்க்கலாம். கல்வெட்டுத்துறை சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல வந்தால் இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஜுரகர விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அதை தாண்டி வந்தால் இங்கே வேதங்களை குறிப்பிடுற மாதிரி வேத லிங்கங்களை பார்க்க முடியுது. அப்படியே வெளியில் வந்தால் ராகு கேதுவுடன் நாகக்கண்ணி அம்மன் சன்னதி பிரகாரம் இருக்குது. இவ்வளோ பரபரப்பான நகரத்துக்கு நடுவில் இவ்வளோ அமைதியான கோயில் இருக்குது. மனதுக்கு நிம்மதியை தருது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோட்டிலிங்கேஸ்வரா கோயில். பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற இந்த ஆர்ச் தான் கோட்டிலிங்கேஸ்வரா கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இந்த கோட்டிலிங்கேஸ்வரா கோயில் வந்து கம்மசந்திரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது கோலார் மாவட்டம், கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அந்த ஆர்ச்செலாம் தாண்டி நம்ம இப்போ பைக் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் அப்புறம் வர பஸ்ஸஸ்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு பார்க்கிங் ஃபீ வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோயிலை எதுக்கு கோட்டிலிங்கேஸ்வரா கோயில்னு அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். கோட்டிங்கிற கர்நாடக வார்த்தைக்கு கோடி அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதாவது 1 கோடி லிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்கிறதுனால இது கோட்டிலிங்கேஸ்வரா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கோடி லிங்கம் இருக்கணுங்கன்னா இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 15 acres. இந்த கோயிலோட வரலாற்றை பார்ப்போம். 1980 இந்த கோயிலை இனிஷியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சுவாமி சாம்பசிவமூர்த்தி அப்படிங்கிறவர் தான். என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே இந்த மாதிரி லிங்கங்கள் நிறையா இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த லிங்கங்களோட உயரம் வந்து 1 அடி உயரத்துலேருந்து 3-4 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. இந்த லிங்கங்களை பப்ளிக்கான நம்மளும் வந்து நிறுவலாம். அதற்கான பேர் வந்து சிவலிங்க பிரதிஷ்பனா அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில சிவலிங்கத்தில் அதை யார் டொனேட் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பொறிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற சிவலிங்கத்தை டொனேட் பண்ணது ஃபார்மர் சிஎம் ஆஃப் கர்நாடகா வீரப்ப மொய்லி. இந்த கோட்டிலிங்கேஸ்வரா கோயிலுக்குள்ளாரையே ஆஞ்சநேயர், பஞ்சமுக கணபதி, விஷ்ணு, பாண்டுரங்க சுவாமின்ட்டு 11 சின்ன சின்ன கோயில்கள் இதுக்குள்ளாரே இருக்கு. இப்போ நம்ம இந்த கோட்டிலிங்கேஸ்வரா கோயிலோட பின்புறம் போக போகிறோம். பின்புறம் தான் இந்த கோயிலோட இன்னொரு ஹைலைட் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலோட பின்புறம்க்கு வந்துட்டோம். வரை இந்த சிவலிங்கம் தான் இந்தியாவிலே உயரமான சிவலிங்கமாக இருந்தது. இதோட உயரம் 108 அடி. 2019 வருடம் கேரளா ட்ரிவாண்ட்ரமில் கட்டப்பட்ட சிவலிங்கம் தான் இப்போ இந்தியாவில் உயரமானதாக இருக்குது. கேரளாவில் இருக்க சிவலிங்கத்தோட உயரம் வந்து 119 அடி. வெளிப்பிரகாரமில் ஃபோட்டோஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருந்தாலும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. இந்த கோட்டிலிங்கேஸ்வரா கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் இந்த நந்தி. இதோட உயரம் வந்து 35 அடி. இந்த நந்தி 4 அடி ஹைட் உள்ள பிளாட்ஃபார்ம் மேலே தான் இதை நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயிலை ரீசெண்டாக கட்டினதாலையும் என்ட்ரி கொண்டு சார்ஜ் பண்ணுறதுனாலையும் எங்களுக்கு இது ஒரு ஓவர் கமர்ஷியலைஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஆல்சோ நாங்கள் இங்கே நோட் பண்ணது கலசத்தில் தண்ணி கொடுத்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண சொல்கிறாங்க. நம்ம பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அது காசும் நம்மள்ட்ட தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதேமாரி என்ட்ரிக்கு சார்ஜ் பண்ணி ரொம்ப கமர்ஷியலிஸ்டாக ஃபீல் பண்ண வச்ச இன்னொரு கோயில்னா அது பெங்களூரில் ஓல்ட் ஏர்போர்ட் ரோட் கெம்ஃபார்ட் மால் பின்னாடி இருக்க சிவன் டெம்பிள். நீங்கள் அந்த சிவன் டெம்பிள் போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இது மாதிரி ஒரே இடத்துல இத்தனை சிவலிங்கத்தை பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கோயில் சிவராத்திரி அப்போ ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கோயிலோட அழகரசிங்க.
கோயிலை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகி பைக் பார்க்கிங் போகிற வழியில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது. இங்கே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த மெமரிக்காக சிவலிங்கம் வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த முருதேஸ்வர் கோயில். இந்த முருதேஸ்வர் கோயில் எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். வாங்க அப்படியே இந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுப்போம். ராவணனோட அம்மா வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை இந்திரன் கடலில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. அதுக்கு ராவணன் கைலாய மலை போய் சிவனை நோக்கி தவம் மேற்கொண்டு ஒரு ஆத்மலிங்கத்தை வரமாக வாங்கிட்டு வராரு. சிவனோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சா அந்த இடத்த விட்டு அந்த லிங்கத்தை நகர்த்த முடியாதுங்கிறது தான். அந்த லிங்கத்தோட ராவணன் கோகர்ணா வந்திருக்கும் போது மாறுவேடமில் வந்த விநாயகர்கிட்ட ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை தந்துட்டு பூஜை பண்ண போகிறாரு. அப்போ ராவணனை ஏமாற்றி விநாயகர் அந்த லிங்கத்தை அந்த இடத்துல வச்சுறாரு. அந்த இடம் தான் கோகர்ணா. கோபத்தில் ராவணன் லிங்கத்தை மூடி இருந்த பொருட்கள், அதாவது அந்த கலசம், அதோட மூடி, லிங்கத்தை சுற்றி இருந்த சரம், அதை மூடி வச்சிருந்த துணி எல்லாத்தையும் தூக்கி எறியதான் நம்பப்படுது. அந்த பொருட்கள் தரையை தொட்ட உடனே அது ஒரு பொருளுமே லிங்கமாக மாறிடுச்சு. இந்த 4 லிங்கமும் முக்கியமாக இந்த மகாபலேஸ்வர லிங்கம், அதாவது இந்த ஆத்மலிங்கமும் சேர்த்து தான் பஞ்சலிங்கம் அழைக்கப்படுறது. அடுத்து சஜேஸ்வருங்கிற இடத்துல என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கத்தை சுற்றி இருந்த கலசம். இந்த கோயில் சதேஸ்வருங்க கோயில் கார்வார்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கோகர்ணாலேருந்து ஒரு 2 hours ஜேர்னியில் நீங்கள் ரீச் பண்ணலாம். தாரேஸ்வர் லிங்கத்தை உள்ளடக்கிய சரம், அதாவது ஸ்ட்ரிங். இந்த கோயில் கோகர்ணாலேருந்து சதன் பார்ட்டில் ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 4வது இடம் இந்த குணவந்தேஸ்வர். லிங்கத்தை கேரி பண்ணும்போது அது மூடி வச்சிருந்த மூடி தான் உளுந்து தான் இந்த இடத்துல வந்து லிங்கமாக மாறி இருக்கு. இது கோகர்ணாலேருந்து அகைன் ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபைனலாக முருதேஸ்வர். லிங்கத்தை சுற்றி இருந்த துணி உளுந்த இடம் தான் இப்போ வந்து முருதேஸ்வர் இருக்க லிங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்த கோகர்ணாலேருந்து இது 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் டெம்பிள். முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்ட்டு, நல்ல பெரிய கோபுரம். இந்த முருதேஸ்வர் கோயில் ஒரு 500 வருடம் பழமையான கோயில் சொல்லப்படுது. இந்த கோயிலில் நம்ம பார்க்குற ராஜகோபுரம் அண்ட் சிவன் சிலை கடந்த ஒரு 20 வருடமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தெரிகிற இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கோபுரமுக்கு அடுத்தது வேர்ல்ட்லேயே 2வது உயரமான கோபுரம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே டோட்டலாக 18 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 20 rupees பே பண்ணி இந்த லிஃப்ட்டில் வந்தால் நம்ம மேலே 18th ஃப்ளோருக்கு வந்துடலாம். வாங்க இங்கேருந்து வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 18th ஃப்ளோர்லேருந்து டோட்டலாக ஒரு 4 வியூஸ் கிடைக்கும். ஒரு விண்டோலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடைக்கும். ஃபஸ்ட் லிஃப்ட் பக்கத்தில் இருந்தால் இந்த விண்டோலேருந்து நம்ம வந்த ரூட் தெரியும். இதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் லக்கேஜ் ரூம். நம்ம லக்கேஜ் ஏதோ ட்ராப் பண்ணிடுவோம். இந்த இடத்த அப்படியே நீங்கள் வழி மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த தென்னை மரம், பின்னாடி அந்த ஹில்ஸு ஃபுல்லாக க்ளவுட் கவர் பண்ணியிருந்தால் அப்படியே சூப்பராக வந்துருக்கும் இந்த இடம். அப்படியே அதோட மான்சூன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்த. அப்படியே எட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தா கடற்கரை, அங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸு, 4-wheeler அண்ட் பஸ் பார்க்கிங் ஏரியா தெரியும். நெக்ஸ்ட் விண்டோவில் இந்தமாரி லெஃப்ட் சைடில் இருக்க பீச்சோட வியூ நமக்கு சூப்பராக தெரியும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் 3rd வியூவில் நமக்கு இந்த 123 feet ஹைட் உள்ள சிவன் சிலையோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்க முடியும். இந்த ஸ்டாச்சுவோட ரைட் சைடில் இருக்கிறது தான் RNS ரெசிடென்சி. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய பிளேஸ்னால், இந்த முருதேஸ்வர்லேருந்து ஒரு 2 hours போட் ஜர்னி பண்ணிங்கன்னா நேத்ராணி ஐலாண்ட்னு ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகலாம். இந்தியாவில் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்பாட் தான் இந்த நேத்ராணி ஐலாண்ட். 200 அடிக்கு மேலே உயரம் இருக்கிற உலகத்திலே 2வது பெரிய ராஜகோபுரம். அதுக்கப்புறம் 123 அடி உயரம் உள்ள சிவன் சிலை. இதை பற்றிலாம் பேசும்போது மிஸ்டர் ஆரன் ஷெட்டி பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. இந்த ராஜகோபுரம் அண்ட் சிலை நிறுவனத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருந்தது இவர் தான். முருதேஸ்வர் மேன் அழைக்கப்படுற அளவுக்கு இந்த கோயிலோட ராஜகோபுரம் அண்ட் சிவன் சிலை மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற நவீன் ஹோட்டல், RNS ரெசிடென்சிலாம் இவர் கட்டினது தான். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான சிவன் ஸ்டாச்சுவோட பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும்.
அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தால் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது பூ கைலாசா கேவுக்கு போகிற கியூ. இதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட் 20 rupees அண்ட் சில்ட்ரன் 10 rupees. இந்த கேவில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த ஆத்மலிங்கத்தோட ஸ்டோரியை சவுண்ட் அண்ட் லைட் ஷோ மூலமாக டிபிக் பண்ணி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நந்தி இல்லாமல் சிவன் சிலை எங்கே அப்படிங்கிறது மாதிரி இந்த சைடு வந்தால் ஒரு நந்தி சிலை இங்கே பார்க்க முடியும். ஆக்சுவலாக மெயின் சாமி இருக்கிறது அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால உள்ளே போகல. நெக்ஸ்ட் ஒரு டைம் வரும்போது போகலாம். அந்த பூ கைலாசா கேவ் பார்க்க நம்ம லெஃப்ட் சைடில் கியூ நிற்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. அப்படியே இந்த சிவன் சிலையை சுற்றி நடந்து வரோம். எங்களோட சேர்ந்து இந்த வியூஸை நீங்களும் பாருங்கள். இதே மாதிரி கடற்கரையை ஒட்டி இருக்கிற சிவனை நீங்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற ஆலிமலையில் தரிசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலூரில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வாங்க போகலாம். யூஸ்வலாக நம்ம கோயிலெலாம் போகும்போது படி ஏறி போய் தான் கோயில் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே படி இறங்கி வந்து பார்க்குற மாதிரி வித்தியாசமாக இருந்தது. வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் அதோட ஹிஸ்ட்ரி பற்றியும் மாற்றுத்திறனாளிகள் இந்த ஹிஸ்ட்ரி பற்றி படிக்க பிரெய்லி சிஸ்டத்துலேயும் இருந்தது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் விஜயநகர கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது 1550ஆம் வருஷம் கட்டப்பட்டது. இந்த கோயில் உருவான விதம், அதோட ஸ்தல வரலாறு பற்றி பார்ப்போம். கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே மேலே அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருந்ததாகவும் அந்த லிங்கத்து மேலே ஒரு பெரிய எறும்பு புற்று இருந்ததாகவும் சொல்லப்படுது. 1550களில் இந்த பகுதியோட போர் தளபதியாக இருந்தவரோட கனவுல வந்த சிவபெருமான் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட சொன்னதாக இந்த கோயில் உருவாச்சு. அந்த சுயம்பு சிவலிங்கத்தை சுற்றி தண்ணி இருந்ததால் இங்கே இருக்க சிவனோட பேர் ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபமும் ரைட் சைடில் ஒரு சின்ன குளமும் இருந்தது. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கோயிலோட கட்டடக்கலை விஜயநகர கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கோயிலோட கோபுரம் ஒரு 7 நிலைகள் கொண்டது. கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கதவுகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி போனால் நமக்கு ஒரு வலம்புடி விநாயகர் அருள் புரிஞ்சிட்ருக்காரு. இப்போ நம்ம பார்க்குற தீபம் 1981 கார்த்திகை மாதம் கார்த்திகை மகாதீபத்தப்போ ஏற்றப்பட்டது. ஸோ அப்போலேருந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கிணறுக்கு பின்னாடி இருக்கிற லிங்கத்தை கங்கா பாலார் ஈஸ்வரர் அப்படிங்கிறாங்க. இந்த கிணத்துக்குள்ளேயே நிறைய நாணயங்கள் இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. லிங்கத்தோட பேக் சைட் பைரவர் இருக்கார். காசியில் இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல சிவலிங்கம், கங்கா தீர்த்தம் அண்ட் பைரவர் இங்கே இருக்கிறது இங்கே தரிசிக்கலாம்.
அதனால் இந்த சன்னதியை வேலூரோட காசி அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக சனீஸ்வரருக்குன்னு ஒரு சன்னதி இருப்பது மேலும் சிறப்பு. அதை தாண்டி வந்தால் இந்த பலிபீடம் அண்ட் அழகான நந்தியை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த கோயிலோட கொடிமரம். வெளிப்பிரகாரம்லையும் சிற்பம் பொறிக்கப்பட்டிருந்த நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. 1550ஆம் வருடமே இந்த கோயிலை கட்டியிருந்தாலும் அதுக்கப்புறம் வர படையெடுப்பில் இந்த கோயிலோட மூலவர் சிதிலமடையாமல் இருக்கிறதுக்காக அந்த மூலவரை ஜலகண்ட விநாயகர் கோயில் அப்படின்ட்டு சத்துவாச்சேரிங்கிற ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோயில் ஒரு 400 வருடம் வந்து வேக்கண்டாக தான் இருந்தது. 1921 இந்த வேலூர் ஃபோர்ட்டை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் இந்த கோயிலில் வந்து மூலவர் இல்லாததுனால வழிபாடுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மண்டபம், இந்த கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருந்த சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு தூண்லேயும் சிற்ப வேலைப்பாடுகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற தூணில் பார்த்திங்கன்னா ஒரு யானை அதை தாங்கி பிடிக்கிற மாரி கீழே ஒரு ஆள் இருந்தாங்க. அதுக்கு மேலே குதிரையில் போகிற ஒரு வீரன், அதுக்கு மேலே ஒரு யாழியில் இருக்கிற ஒரு வீரன்னு ஒரே கல்லில் இந்த சிற்பம் அழகாக செதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் வேறு சிற்பம் இருந்தது, வேறு டிசைன் பேட்டர்னில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் இந்த வடிவமைப்பு மாறுபடும். நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே இருந்தது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ப்ரிசைஸாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட மூலவரை சத்துவாச்சேரியிலேருந்து மறுபடியும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் நிறுவி கோயில் வழிபாடு மறுபடியும் தொடங்கப்பட்டது. 1981 அப்புறமா 82 இந்த கோயிலில் முதல் தடவை கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணி 97 அண்ட் 2011 கும்பாபிஷேகம் நடந்தது. பெருமாளோட தசவதாரம் தூணோட சைடில் இருந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மத்தளம் வாசிக்கும் பெருமாள், நடராஜர், பைரவர், கண்ணப்பரோட வரலாறு, நரசிம்மரின் பாதம், கருடாழ்வார் அப்படின்ட்டு பலவிதமான சிற்பங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த மண்டபமில் இது மாதிரி அழகான சிற்பம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்தால் பொறுமையாக இதை பார்த்து ரசிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கோயில் தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையை ஒட்டியுள்ளது. அதுதான் மாதேஸ்வரன் மலை மேலே இருக்கிற மேலே மாதேஸ்வரர். கர்நாடகா ஸ்டேட் சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹில்ஸை தான் நம்ம இப்போ இருக்கிறோம். எதிரில் தெரிகிறது தான் மாதேஸ்வரன் சிலை. இது 108 அடி உயரம் கொண்டதுங்க. இது மார்ச் மாதம் 2023 தான் நிறுவப்பட்டது. நாங்கள் போகும்போது சில காரணங்களுக்காக இந்த இடத்துக்கு போகிற என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கதா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போயாச்சு. கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரை வழிபட்டுட்டு தான் எல்லாரும் உள்ளே போனாங்க. ஸோ நாங்களும் அவரை வழிபட்டுட்டு கோவிலை நோக்கி நகர்ந்தோம். சுமார் 600 வருடம் பழமையான இந்த கோயில் கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு 3 நுழைவாயில் இருக்குதுங்க. இந்த கோவிலின் மூலவரான மாதேஸ்வரன் சுவாமியும் ராஜகோபுரமும் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. வடக்கு வாயில் வழியாக நம்ம உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தெற்கு பக்கமாக தான் வெளியில் வரணும். சிவனுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு பாலகன் வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததாகவும் அந்த பாலகன் பல அற்புதங்களை இங்கே நிகழ்த்தியதாகவும் அவர் தான் புலிமேல் அமர்ந்திருக்க மாதேஸ்வரன்னு சொல்கிறாங்க. இவர் சிவனை நோக்கி தியானம் செய்கிறார். அதுவும் 12 வருடங்களாக ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறபோது அவர் கல் வடிவ லிங்கமாகவே மாறிவிட்டாராமா. அந்த மாதேஸ்வரன் மறைந்து மாதேஸ்வர லிங்கமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கோயில் லைட்டு வெளிச்சத்துலேயும் பக்தர்களோட கரகோஷத்துலையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கோயிலில் தினமும் இரவு 7 மணிக்கு தங்க ரதம் புறப்பாடு இருக்கும். அந்த தங்க ரதத்தை பார்க்க தான் இவ்வளோ மக்களும் காத்துட்ருக்காங்க. இந்த தங்க ரதத்துக்கு கட்டணம் பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்.
அலைக்கடல் மாதிரி பக்தர்கள் கூட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பிரகாரம் ஃபுல்லாக எல்லா பக்தர்களும் தங்க ரதத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து தங்க ரதத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே லேடிஸ் நிறையா பேர் கையில் கலசம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதேமாரி ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பற்றி விசாரிக்கும்போது, இது சுவாமிக்கு நேர்த்தி கடன், வேண்டுதல் நிறைவேறினோட நாங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டிக் வந்து தேவஸ்தானத்தில் 150 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறதாகவும், அது சுவாமி ரதம் தங்க ரதம் புறப்படும் போது அது கூட அவங்களும் அந்த ஸ்டிக்கை வச்சு சுற்றி வரதாகவும், முடிஞ்சோடனே தேவஸ்தானத்திலே ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த அமௌண்ட் 150 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தங்க ரதம் புறப்பட ரெடி ஆகிடுச்சு. இங்கே எல்லாரோட நெத்தியிலையும் பட்டை போட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இது இந்த கோயிலோட ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று. இந்த ரதம் கோயிலேருந்து வெளியில் வந்ததும் நிறைய பேர் ரதத்துக்கு மேலே காசு விட்டு எறிஞ்சு தங்களோட பக்தியை வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் அந்த ரதத்து மேலே பட்டு விழுகிற காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உக்கே மாதேஸ்வரா கே ஜே அப்படின்ற கோஷத்தோடைய பக்தர்கள்லாம் ரதத்துக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சுவாமியை தரிசனம் பண்ண உள்ளே போயிட்டோம். இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 AM நைட்டு 9 PM வரை ஓப்பனாக தான் இருக்குங்க. நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது ஃப்ரீ தரிசன க்யூவில் தாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி மாதிரியான விசேஷ நாட்களில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவிலேருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கே வருவாங்க. நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணுன்னா இங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம தேங்காய் பழத்தெல்லாம் கொடுத்துடணும். அப்படியே லெஃப்ட் சைடில் விபூதி பிரசாதமும் தருவாங்க. அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இதுக்கு மேலே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே வெளி பிரகாரத்தில் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக நாங்களும் எங்கள் தரிசனத்தை நல்லபடியாக முடித்தாச்சு. தங்க ரதமும் ஒரு ரவுண்டு கோவிலை சுற்றிட்டு உள்ளே வந்துருச்சு. இந்த தங்க ரதம் மட்டும் இல்லாமல் வேறு சில ரதமும் இங்கே இருக்குது. வெள்ளி ரதம், புலி ரதம், ருத்ராட்சம், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ரைட் சைடில் தெரியுது பாருங்களேன். இங்கே தான் கோவிலோட மூலவரான மாதேஸ்வரன் இருக்கிறாரு. நாங்கள் அப்படியே வெளியில் வந்தோம். இந்த கோவிலில் பிரசாதமாக லட்டு தர்றாங்க. ஒரு லட்டு 25 ரூபா. அடுத்து பசவான்னு சொல்லப்படுற நந்தி பகவானை சேவிக்க அப்படியே மேலே வந்தோம். இங்கேருந்து கோவிலோட ஃபுல் வியூவும் கோபுரமும் பக்கத்துலேயே இருக்கிற மாதேஸ்வரன் சுவாமியோட சிலை எல்லாமே நல்லா சூப்பராக தெரியுது. இந்த பெரிய நந்தி வந்து வடக்கு திசையை பார்த்துருக்குதுங்க. இதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு நந்தி இருந்துச்சு. அது மேலே நிறையா பேர் காசை ஒட்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ தேர் கூட சுற்றி வந்த பக்தர்களெல்லாம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிறாங்க. கோயில் நல்லா ரஷ்ஷாக இருக்குது. இந்த காணொளியின் மூலமாக எங்களோட சேர்ந்து நீங்களும் சிவனை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதே மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மற்றும் ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய.